வெல்கம் டு ஹெல்த் கேர். நம்ம நார்மலா ஹேர் ஃபால் ஆகாம, ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காவும், ஸ்மூத்தாவும் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில்ன்றது தடவுவோம். மெயினா அது ட்ரெடிஷனலா எடுக்கிற கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லது. அந்த ஆயில்லயே பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. நார்மலா நம்ம எடுக்கிற கோகோனட்லேருந்து வர ஆயில், இன்னொன்னு கிங் கோகோனட்லேருந்து எடுக்கிற ஆயில். இந்த கிங் கோகோனட்லேருந்து வர ஆயில்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? ஏன் ட்ரெடிஷனலா நம்ம எடுக்கிற கோகோனட் ஆயில விட அதுல பெனிஃபிட் அதிகமா இருக்கு? என்ன வித்தியாசம் சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம நார்மலா தடவுற கோகோனட் ஆயில்ன்றது பார்த்தீங்கன்னா, அதோட அப்சார்ப்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். மாய்ஸ்சரைசரா இருக்கும். ஆனா, அதோட பிசுபிசுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு கூட இருக்கும். ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். இது வந்து நம்ம தேங்காவ ஆட்டி எடுக்கிற ட்ரெடிஷனலா கோகோனட் ஆயில் பத்தி தான் சொல்றோம். ஷாப்ல வாங்குற கோகோனட் ஆயில் வேற மாதிரி. நம்ம ட்ரெடிஷனலா வாங்குற கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை, வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஆனா இதே கிங் கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா, அந்த பிசுபிசுப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அரோமாலாம் இருக்காது. நார்மலா தான் இருக்கும். பெனிஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோகோனட் ஆயில் வந்து ஃபேட்டி ஆசிட் ரிச். விட்டமின், நியூட்ரின் எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. இத நார்மலா நம்ம வந்து குக் பண்றதுக்கு, பேக்கிங், அப்புறம் ஹேர் மசாஜ், அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரீட்மென்ட்க்கு எல்லாத்துக்குமே நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பட் அதோட பிசுபிசுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அதுவே வந்து ஆ கிங் கோகோனட் ஆயில் வந்து நம்மளோட கூலிங் சென்சேஷன் அதிகமாக்கும். நம்ம ட்ரெடிஷனல் கோகோனட் ஆயிலும் கூலிங் சென்சேஷன் குடுக்கும். பட் கம்பேரேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இது கூலிங் சென்சேஷன் அதிகமா இருக்கும். அதனால சளி அதிகமா பிடிக்குன்றவங்க இந்த கிங் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நல்லது. விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்ஸிடென்ட்லாம் அதிகமா இருக்கும். ஃபேட்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனா நம்ம கோகோனட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி ஆசிட், சேச்சுரேட்டட் ஃபேட்ன்றது அதிகம். இதுல வந்து கம்மி தான். நேச்சுரலாவே கூலிங் சென்சேஷன் குடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நார்மலா ஆயிலே நமக்கு கூலிங் சென்சேஷன் குடுக்கும். இதுல சேச்சுரேட்டட் ஃபேட்ன்றது கம்மியா இருக்கிறதுனாலும், பிசுபிசுப்பு தன்மை கம்மியா இருக்கிறதுனாலயும், நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா, ஆயில் தடவுன மாதிரியே இருக்காது. ரொம்பவும் சாஃப்ட்டாவும், சில்கியராவும் கூட இருக்கும். இப்ப நம்ம இந்த 2 ஆயிலையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம நார்மல் கோகோனட் ஆயிலுக்கும், கிங் கோகோனட் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நார்மல் கோகோனட் ஆயில் நம்ம வந்து தேங்காய உடைச்சி, காய வச்சு ஆட்டுன எண்ணெய். இதில் வந்து வெந்தயம் மட்டும் போட்டிருக்கு. இதோட டெக்ஸ்சர் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கிங் கோகோனட் ஆயில். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கலர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் வேறு இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கலர் வந்து இது வந்து நம்மளோட நார்மல் கோகோனட் ஆயில். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிங் கோகோனட் ஆயில். பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இவங்களுக்கு வந்து கையில் எடுத்தே காமிக்கிறது டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்புன்றது அந்தளவுக்கு இல்லை. நார்மலாக தண்ணி தொடுற மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த பிசுபிசுப்பு, அந்த ஈரத்தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கை ஃபுல்லாகவே தடவிடுறேன். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் வந்து நல்ல ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாக வந்து உறிஞ்சிடும் அந்த கிங்ன்றது. நம்ம கோகோனட் ஆயில்ன்றது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஈரத்தன்மை பிசுபிசுப்புன்றது இருந்துகிட்ருக்கும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற கோகோனட் ஆயிலுக்கும், கிங் கோகோனட் ஆயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? ஆயிலியா எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவா இருந்தாலும் ஆயில் தடவுங்க. ஆயில் தடவாம உங்க ஹேர், ஸ்கின்ன வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.